பயிர் வளர்ந்து கதிர் வருதக்கூடிய நேரத்தில் பயிர் கட்டம் நட்டையாக இருந்துச்சு. பலதரப்பட்டமான கலப்படமான விதை மாதிரி தெரிஞ்சிச்சு. சார், என் பேர் முருகன். திருநெல்வேலி டவுன் பக்கத்தில் குன்னத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன். சிறு வயசுலேருந்தே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2019 ஊரெல்லாம் ஒரே மழை, நெல் விதைக்கு தட்டுப்பாடாக இருந்தது. நாங்கள் இந்த கிருஷ்ணா ட்ரேடர்ஸில் போய் திருப்பூர்லேருந்து விதை வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மூட்டைக்கு 1200 வீதம் ஒரு 19 மூட்டை வரைக்கும் என் தம்பி மாதிரி எனக்கு எல்லாம் வாங்கினோம். வாங்கி விதைச்சி பயிராக கதிர் வரும்போது நெட்டை குட்டையாக வந்துட்டு நாங்கள் அதை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இந்த கிருஷ்ணா ட்ரேடர்ஸ்கார்ட்ட கொண்டு காட்டினோம். ஐயா, அவங்க பாருங்கள், நீங்கள் நெல் விதை டீலக்ஸ் பண்ணின்னு தந்தையா, இதில் ஊரில் மட்டும் நெல்லெல்லாம் உள்ளே கிடக்கு பாருவாங்கன்னோம். அவர் சரியாக பதில் சொல்லலை. 2ஆம் மட்டம் போகும்போது அவர் கொஞ்சம் நேர்மாறாக பேசினார். அதுக்கப்புறம் வக்கீல் பிரம்மா மூலம் நாங்கள் நுகர்வோர்கிட்ட கேஸு, கொரோனா பீரியடு கொஞ்சம் இழுத்து அடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அது ட்ரையலுக்கு வரும்போதும் அவங்க அட்டன் பண்ணலை. எக்ஸ்பார்ட்டி ஆகி தீர்ப்பாகிட்டு எங்களுக்குள்ள ஆவணங்களை காட்டி நாங்கள் முடிச்சிட்டோம். எங்களுக்கு திருநெல்வேலி நுகர்வோர் கோர்ட்டில் ஒரு மூட்டைக்கு 10,000 வழக்கு செலவு 5,000 வக்கீல் கொடுக்குன்னு சொல்லி தீர்ப்பாயிட்டு, இதுவும் காலம் கடந்து அவங்க 2ஆம் மட்டம் மதுரை ஹைகோர்ட்டில் காலம் கடந்து கொண்டு ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு கொண்டு மதுரை ஹைகோர்ட்டில் கொண்டு போட்டாங்க. அந்த மாநில நுகர்வோர் கோர்ட்லேயும் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னப்பா, ஒரு வருஷம் தாண்டி கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு நீதியரசர் கருப்பையா முன்னால் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த உடனே அவங்க தீர்ப்பு, அந்த கீழ்கோர்ட்டில் கொடுத்த ஃபைனும் சரிதான், திரும்ப வழக்கு செலவுக்கு தலைக்கு 10,000 வீதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பீலை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. வழக்கு செலவோடு அப்பீலை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சார், திருநெல்வேலி மாவட்டம் குன்னத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர். நான் கனவு ஆறுமுகவேல். நாங்கள் இந்த நெல் குட்டையாக இருந்ததில் மேனி ரொம்ப குறைவு அடைந்து விட்டது. அப்புறம் போய் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்லிட்டாரு, முதல்ல பார்ப்போம்னாரு. 2வது அவர் ஓனர் அங்கே போயிருக்காரு இங்கே போயிருக்காருன்னு சொல்லி இது பண்ணாப்புல. கடைசியில் என்னங்கும் போது போட்டோ எடுத்து கொண்டு போய் கொடுக்கும்போது யாருக்கு மாற பேசி இது பண்ணாப்புல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேஸை போட்டோம். கேஸை போட்டதுக்கப்புறம் தான் ஒரு பிரம்மசார் இது பண்ணி அது போடும்போது அதில் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இதில் தீர்ப்பாச்சு. தீர்ப்பான உடனே அதுலேயும் ஒரு 4-5 மாதம் தவணை அவர் கட்டாமல் இது பண்ணி விட்டாப்புல. அதுக்கப்புறம் மதுரை ஹைகோர்ட்டில் போட்ட உடனே அங்கேயும் ஒரு 1.5 வருஷமாக நடந்தது. அது இந்த திங்கட்கிழமை அன்றைக்கி தான் அது தீர்ப்பாகி எங்கள் சாதமாக போட்டு ஒரு 10,000 ரூபா வழக்கு செலவும் கொடுத்து பணத்தை கட்ட சொல்லி இது பண்ணாப்புல. நெல் ரொம்ப குறைவாயிட்டுது. அந்த கலப்படமான உடனே நெல் ரொம்ப மேனி அடிக்கலை, ரொம்ப குறைவாயிட்டு. சார் வணக்கம், என்னோடய பேர் ரவி, எங்கள் அப்பா பேர் முருகன். நாங்கள் கீழே குன்னத்தூர் கிராமத்தில் வசித்துட்டு வரோம். நாங்கள் பரம்பரையாக விவசாய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2019 நாங்கள் டீலக்ஸ் பண்ணி விதை நவம்பர் மாதம் வாங்கி விதைக்கிறதுக்காண்டி வந்திருந்தோம். அப்போது நாங்கள் மொத்தம் எங்கள் குடும்பத்தில் ஒரு 3 பேர் 19 மூடை நெல் வாங்கினோம். ஒரு மூடை 30 கிலோ மூடையில் மொத்தம் 19 மூடை வாங்கினோம். ஒரு மூடை 1,200 ரேட்டுங்களை வாங்கினோம். நாங்கள் போய் டவுனில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா ட்ரேடர்ஸில் போய் கேட்டோம். விதை தட்டுப்பாடாக இருந்துச்சு, விதை இல்லை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து வர வேண்டியிருக்கு, சாயந்தரம் வாங்க, நாங்கள் விதை தாரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு 4-5 மணி நேரத்தில் விதை நீங்கள் வாங்கிக்காங்க. நாங்களும் போய் வாங்கினோம். அப்போது 1,200 கொடுத்து மொத்தம் 19 மூடை நெல் வாங்கிட்டு வந்தோம். இங்கே அதை நாங்கள் விதைச்சி நாங்கள் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பயிர் வளர்ந்து கதிர் வருதக்கூடிய நேரத்தில் பயிர் கட்டம் நட்டையாக இருந்துச்சு. என்னென்னு பார்க்கும்போது அது பலதரப்பட்டமான கலப்படமான விதை மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரே நெல்லாக நாங்கள் கேட்டது டீலக்ஸ் பண்ணி, அது ஒரே நெல்லாக இல்லாதனால பலதரப்பட்ட நெல்லாக இருந்ததுனால விளைச்சலில் கட்டை பயிர் கட்டை குட்டையாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு மூடை ஒரு 150 கிலோ மூடை நாங்கள் அறுவடை செஞ்சு 150 கிலோ மூடை 2,000 ரூபாய்க்கு தான் விற்கும். அப்போ எங்களுக்கு கிலோவுக்கு 13 ரூபா தான் எங்களுக்கு ரேட் கிடைக்கும். இதே நாங்கள் விதை நெல்லில் போய் அவங்க வாங்கும்போது கிலோவுக்கு 40 ரூபா போடுதாங்க. அப்போது நாங்கள் 27 ரூபா கிலோவுக்கு அதிகமாக கொடுத்து நாங்கள் வாங்குத எங்கள் விவசாயிகிட்ட இவங்க 27 ரூபா லாபம் வச்சு விற்கவங்க நியாயமான கலப்படமில்லாத விதையை விற்காமல் கலப்படமான விதையை விற்று முறையற்ற பதிலை எங்ககிட்ட சொன்னதுனால நாங்கள் திருநெல்வேலி நுகர்வோர் நீதிமன்றத்தில் வக்கீல் பிரம்மா மூலமாக கேஸ் போட்டோம்.
இங்கே போட்ட கேஸில் எங்களுக்கு மூட்டைக்கு 10,000 ரூபா இழப்பீடும் வழக்கு செலவு 1000 ரூபாயும் 5000 ரூபாயும் கொடுக்க சொல்லி திருநெல்வேலி நுகர்வோர் மன்றத்தில் தீர்ப்பாச்சு. அதை எதிர்த்தரப்பினர் எங்களுக்கு பணத்தை கட்டாமல் இழுத்து அடிச்சுக்கிட்டு அவர் என்ன செஞ்சார்னா மேல்முறையீடுக்கு மதுரை மாநில நுகர்வோர் தீர்ப்பாணையத்துக்கு போனாங்க. அங்கே நாங்களும் அங்கே போய் எங்களோட தரப்பு நியாயத்தை 1 வருஷ காலமாக அலைஞ்சி கோர்ட்டில் சொன்னோம். திங்கட்கிழமை 20/5/2024 திங்கட்கிழமை அன்று மாநில நுகர்வோர் ஆணைய தலைவர் திரு கருப்பையா அவர்கள் தலைமையில் நடந்த இதில் எங்களோட ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க எதிர்த்தரப்பையும் விசாரிச்சுட்டு அவங்க அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணி எங்களுக்கு அவங்க கீழ்கோர்ட்டு என்ன கொடுத்துச்சோ அந்த ரூபாயும் கொடுத்து மேற்கொண்டு மதுரைக்கு அலைந்த வழக்கு செலவுக்கு ரூபாய் 10,000 அதிகமாக கொடுக்க சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுதான் இது கவர்மெண்ட் தொடர்ந்து இந்த விவசாயிகளுக்கு தரமான நெல் விதைகளை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் மூலமாகவே தொடர்ந்து இது இப்போ என்னென்னா கிடைக்கி அதில் ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் இப்போ கவர்மெண்ட் எதை பண்ணால் தட்டுப்பாடு ஆகுது. முன்னீர் பள்ளத்துக்கு போக வேண்டியது இருக்குது, இல்லைன்னா பாளையங்கோட்டைக்கு போக வேண்டியது இருக்குது. ஆதார் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் எங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுது. கொஞ்சம் சிரமம் இல்லாமல் அரசு விதைகளே சாமானிய விவசாயிகளுக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த அரசு ஒரு ஒத்துழைப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.